Hello viewers, welcome to our channel Focus Tamil Medium Students. Basic courseல day 11ல present perfect continuous tense பற்றி பார்த்திருந்தோம். இன்னைக்கு அதுக்கு தேவையான practice session தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் வீடியோவில் கார் அப்படின்ற டாப்பிக்கை யூஸ் பண்ணி சென்டென்சஸ் ஃபார்ம் பண்ண சொல்லியிருந்தேன். இப்போது சில சென்டென்சஸ் பார்த்துடலாம். ஐ பாட் அ கார் லாஸ்ட் இயர். நான் போன வருஷம் ஒரு கார் வாங்கினேன். இட் இஸ் மை ஃபேவரட் கார். அது என்னோட ஃபேவரட் கார். ஐ லைக் டு டிரைவ் அ கார். எனக்கு கார் டிரைவ் பண்ண பிடிக்கும். இட் ஹேஸ் அ மியூசிக் சிஸ்டம் அண்ட் ஏசி. அதில் மியூசிக் சிஸ்டமும் ஏசியும் இருக்குது. ஐ ப்ளே மெலடிஸ் ஒயில் டிரைவிங். ட்ரைவ் பண்ணும்போது நான் மெலடிஸ் ப்ளே பண்ணுவேன். ஐ கேன் ஈஸிலி மூவ் அரவுண்ட் இன் லெஸ் டைம். குறைஞ்ச நேரத்தில் என்னால் ஈஸியாக சுற்றி வர முடியுது. இந்த மாதிரி காரை பற்றி உங்களுக்கு என்னெல்லாம் தோணுதோ அதை ஜஸ்ட் இங்கிலீஷில் அப்படியே ட்ரான்ஸ்லேட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இப்போது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸை ஒரு சின்ன ரிவிஷன் பண்ணிக்கலாம். பாசிட்டிவ் சென்டென்ஸில் ஐ, யூ, வி, தே அப்படின்ற சப்ஜெக்ட்டுக்கெல்லாம் ஹாவ் பீன் அப்படின்ற வேர்பும் மெயின் வேர்போட ஐஎன்ஜியும் ஆட் பண்ணுவோம். இதுவே ஹீ, ஷீ, இட் அப்படின்ற சப்ஜெக்ட்டுக்கெல்லாம் ஹேஸ் பீன் அப்படின்ற வேர்பும் மெயின் வேர்போட ஐஎன்ஜியும் ஆட் பண்ணுவோம். இதுவே நெகட்டிவ் சென்டென்ஸ்னு வரும்போது ஐ, யூ, வி, தே அப்படின்ற சப்ஜெக்ட்டுக்கெல்லாம் ஹாவ் நாட் பீன் அப்படின்னும் மெயின் வேர்போட ஐஎன்ஜியும் ஆட் பண்ணுவோம். இதுவே ஹீ, ஷீ, இட் அப்படின்ற சப்ஜெக்ட்டுக்கெல்லாம் ஹேஸ் நாட் பீன் அப்படின்னும் மெயின் வேர்போட ஐஎன்ஜியும் ஆட் பண்ணுவோம். இந்த ஸ்ட்ரக்சர் மட்டும் ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது எக்ஸசைஸ் 1ல் என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். இந்த எக்ஸசைஸை பண்ணுறதுக்கு முன்னாடி பேசிக் கோர்ஸோட டே 11 வீடியோவை பார்த்துட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை எனக்கு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் நல்லாவே தெரியும் அப்படின்னு நினைக்கிறவங்க டைரெக்டாக இந்த எக்ஸசைஸை பண்ணலாம். இப்போது நான் ஒவ்வொரு சென்டென்ஸாக ரீட் பண்ணிகிட்டே போவேன். ஒவ்வொரு சென்டென்ஸு கீழேயும் சில ஆப்ஷன்ஸ் இருக்கும். அந்த ஆப்ஷன்ஸ்லேருந்து நீங்கள் கரெக்டான ஆன்சரை ஃபைண்ட் அவுட் பண்ணும். த ஃபஸ்ட் ஒன், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் இஸ் யூஸ் டு டாக் அபவுட் டேஷ். An action started in the past and continuing at the present. Next, temporary events. The last one, current ongoing activities. He dash English grammar for 2 years. Is learning, has been learning, learn. They dash visiting the museum for 8 hours. Are, have been, has been. My mom has been dash since morning. Cooking, cooked, cooks. They dash their wedding anniversary for 5 years. Have not been celebrating, have not celebrating been, have been not celebrating. I dash doing my homework right now. Have been, am doing, doing. Why dash attending the classes since last month. Haven't they been, they haven't been, they haven't. Lena and her brother dash decorating the room right now. Has been, have been, are. He has been repairing his car dash morning, for, since, before. They have been fighting dash 4 hours, since, after, for. இப்போ ஆன்சர்ஸ் செக் பண்ணிக்கலாம். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் இஸ் யூஸ் டு டாக் அபவுட் an action started in the past and continuing at the present. பர்ஃபெக்ட் அப்படின்னாலே ஆக்ஷன் பாஸ்டில் ஸ்டார்ட் ஆகியிருக்கும். கண்டினியூஸ் அப்படின்னா அது கண்டினியூ ஆகிட்டுருக்கும். ப்ரெசண்ட் அப்படின்றதுனால இப்போ வரைக்கும் அது கண்டினியூ ஆகிட்டுருக்கும். டெம்ப்ரரி ஈவெண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோம். டெம்ப்ரரி ஈவெண்ட்ஸை பற்றி பேசுகிறது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். கரண்ட் ஆன்கோயிங் ஆக்டிவிட்டீஸ் அதுவும் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் தான். ஸோ த ரைட் ஆன்சர் இஸ் an action started in the past and continuing at the present. He has been learning English grammar for 2 years. 2 வருஷமாக அவன் இங்கிலீஷ் கிராமர் கற்றுக்கிட்டு இருக்கிறான். இங்கே இஸ் லேர்னிங் அப்படின்னு சொல்லக்கூடாது. ப்ரெசன்ட் கண்டினியூஸ் எப்போ யூஸ் பண்ணுவோம்? டெம்ப்ரரி ஆக்ஷனை பற்றி பேசுகிறதுக்கு. கரண்ட்டாக இப்போ அவங்க லேர்ன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா இஸ் லேர்னிங் அப்படின்னு சொல்லலாம். லேர்ன் அப்படின்றது சிம்பிள் ப்ரெசன்ட். இங்கே 2 இயர்ஸ்னு சொல்லியிருக்கிறதுனால ஒரு ஆக்டிவிட்டி கண்டினியூ ஆகிட்டுருக்கு. அப்போ ஹேஸ் பீன் லேர்னிங், அதுதான் கரெக்ட். தே ஹாவ் பீன் விசிட்டிங் த மியூசியம் ஃபார் 8 hours. அவங்க 8 மணி நேரமாக மியூசியமை விசிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கேயும் ஆர், தே ஆர் விசிட்டிங் அப்படின்னு சொன்னால் அது வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ், அதை யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா 8 ஹவர்ஸாக மியூசியமை விசிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லியிருக்கோம். இதுவே ஹேஸ் பீன் அப்படின்னு யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா தேன்ற சப்ஜெக்ட்டுக்கு ஹாவ் பீன் தான் யூஸ் பண்ணும்.
மை மாம் ஹேஸ் பீன் குக்கிங் சின்ஸ் மார்னிங். என்னோட அம்மா காலையிலேருந்து சமைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. காலையிலேருந்தே சமைச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது அது ஒரு கண்டினியூஸ் ஆக்டிவிட்டி. கண்டினியூஸ் ஆக்டிவிட்டினாலே ஐஎன்ஜி இருக்கணும். அப்போது குக்கிங் தான் ரைட் ஆன்சர். தே ஹாவ் நாட் பீன் செலிப்ரேட்டிங் தேர் வெட்டிங் ஆனிவர்சரி ஃபார் 5 years. அவங்க 5 வருஷமாகவே அவங்களோட திருமண நாளை கொண்டாடிக்கிட்டு இருக்கலை. இது ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ். நெகட்டிவ் சென்டென்ஸோட ஸ்ட்ரக்சர் நம்ம ஏற்கனவே பேசிக் கோர்ஸில் பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் இருக்கும், அண்ட் தென் ஹாவ் நாட் பீன் அப்படின்ற வேர்ப் இருக்கும், அதுக்கப்புறம் மெயின் வேர்போட ஐஎன்ஜி ஆட் ஆகி இருக்கும். ஸோ இதுதான் ரைட் ஸ்ட்ரக்சர். ஐ ஆம் டூயிங் மை ஹோம்ஒர்க் ரைட் நவ். நான் இப்போது என்னோடய ஹோம்ஒர்க்கை செய்துக்கிட்டு இருக்கிறேன். இப்போ அதாவது ரைட் நவ் அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால அது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் யூஸ் பண்ணலாம். இங்கே ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒய் ஹேவின் தே பீன் அட்டெண்டிங் த கிளாஸஸ் சின்ஸ் லாஸ்ட் மந்த். அவங்க ஏன் கடந்த 1 மாதமாகவே கிளாஸ் அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்கல. இது ஒரு நெகட்டிவ் கொஸ்டின் சென்டென்ஸ். அதோட WH வேர்டும் ஆட் ஆகி இருக்குது. இதோட ஸ்ட்ரக்சரும் நம்ம பேசிக் கோர்ஸில் ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ த ரைட் ஸ்ட்ரக்சர் இஸ் ஹேவின்ட் அல்லது ஹேவ் நாட் ஃபஸ்ட் வரணும், அதுக்கப்புறம் சப்ஜெக்ட், தென் பீன், அதுக்கப்புறமா மெயின் வேர்போட ஐஎன்ஜி. லீனா அண்ட் ஹர் பிரதர் ஆர் டெக்கரேட்டிங் த ரூம் ரைட் நவ். லீனாவும் அவள் பிரதரும் இப்போது ரூமை டெக்கரேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. கரண்ட்டாக அவங்க ரூமை டெக்கரேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால அது ஒரு டெம்ப்ரரி ஆக்டிவிட்டி. ஸோ இது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இங்கே ஹேவ் பீன் யூஸ் பண்ணக்கூடாது, ஆர் தான் யூஸ் பண்ணணும். இதுவே 2 மணி நேரமாக டெக்கரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, 2 டேஸாக டெக்கரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா நம்ம அதை ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் சொல்லலாம். ரைட் நவ் அப்படின்னா கரண்ட்டாக இப்போ பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதை சொல்லும்போது நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் தான் சொல்லணும். ஹீ ஹாஸ் பீன் ரிப்பேரிங் ஹிஸ் கார் சின்ஸ் மார்னிங். காலையிலேருந்து அவனோட காரை ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். சின்ஸ் அப்படின்னா முதல் அல்லது இருந்து அப்படின்னு நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோவில் பார்த்துருக்கோம். ஃபார் அப்படின்னா ஆக அப்படின்ற மீனிங்கில் வரும். பிஃபோர் அப்படின்னா முன்னாடி, மார்னிங்க்கு முன்னாடி. அப்போ இங்கே கரெக்டான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா சின்ஸ். தே ஹாவ் பீன் ஃபைட்டிங் ஃபார் 4 hours. அவங்க 4 மணி நேரமாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆக அப்படின்னா ஃபார் அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணணுன்னு பார்த்தோம். ஸோ இங்கே ரைட் ஆன்சர் இஸ் ஃபார். இப்போது எக்ஸசைஸ் 2ல் என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். இப்போது தமிழில் நான் ஒவ்வொரு சென்டென்ஸாக ரீட் பண்ணுவேன். அதை அப்படியே ஜஸ்ட் நோட் பண்ணிக்கிட்டு இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். த ஃபர்ஸ்ட் ஒன், அவள் காலையிலிருந்து துணியை தைத்து கொண்டு இருக்கிறாள். பிளம்பர் காலை 7 மணி முதல் பிரச்சனையை சரி செய்து கொண்டிருக்கிறார். அவர்கள் 5 மணி நேரத்திற்கும் மேலாக படித்து கொண்டு இருக்கின்றனர். அவன் 2வது செமஸ்டர் முதல் தனது அரியரை எழுதி கொண்டு இருக்கிறான். அவர்கள் 1970 முதல் இந்த தொழிலை செய்து கொண்டு இருக்கின்றனர். நான் இங்கு 10 வருடங்களாக வேலை செய்து கொண்டிருக்கிறேன். அவள் சிறுவயதிலிருந்தே இந்த வீட்டில் வசித்து கொண்டிருக்கிறாள். உனது 6ஆம் வகுப்பிலிருந்து நீ விடுதியில் தங்கி கொண்டு இருக்கிறாய். அவர்கள் 3 ஆண்டுகளாக விமான நிலையத்தில் வேலை செய்து கொண்டிருக்கின்றனர். நேற்று இரவு முதல் மழை பெய்து கொண்டிருக்கிறது. இப்போது ஆன்சர்ஸ் செக் பண்ணிக்கலாம். அவள் காலையிலிருந்து துணியை தைத்து கொண்டு இருக்கிறாள். தைக்கிறதுக்கு இங்கிலீஷ் ஸ்டிச். துணினா கிளாத். காலையிலிருந்து அப்படின்னா சின்ஸ் மார்னிங் அப்படின்னு சொல்லுவோம். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸோட ஸ்ட்ரக்சர் என்ன? எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு என்ன வேர்ப் யூஸ் பண்ணணும் ஞாபகம் இருக்கா? ஹாவ் பீன் ப்ளஸ் மெயின் வேர்போட ஐஎன்ஜி அல்லது ஹேஸ் பீன் ப்ளஸ் மெயின் வேர்போட ஐஎன்ஜி. அப்போ இந்த சென்டென்ஸை எப்படி ஃபார்ம் பண்ணலாம்? She has been stitching the cloth since morning. பிளம்பர் காலை 7 மணி முதல் பிரச்சனையை சரி செய்து கொண்டிருக்கிறார். சரி செய்கிறது அப்படின்னா ஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கண்டினியூஸ் ஃபார்ம் அப்படின்றதுனால ஃபிக்ஸிங் அப்படின்னு சொல்லலாம். பிரச்சனைனா இஷ்யூ. காலை 7 மணி முதல் அப்படின்னா சின்ஸ் 7 AM அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இதை எப்படி சொல்லலாம்? The plumber has been fixing the issue since 7 AM. அவர்கள் 5 மணி நேரத்திற்கும் மேலாக படித்து கொண்டு இருக்கின்றனர். 5 மணி நேரத்திற்கும் மேலாக அப்படின்னா ஃபார் மோர் தென் 5 hours. ஃபார் 5 hours அப்படின்னா 5 மணி நேரமாக. ஃபார் மோர் தென் 5 hours அப்படின்னா 5 மணி நேரத்துக்கும் மேலாக. படிக்கிறது அப்படின்னா ஸ்டடி. கண்டினியூஸ் ஃபார்ம்னா ஸ்டடியிங். இங்கே ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் பற்றி பார்த்துட்ருக்கோம். அப்போது ஹாவ் பீன் அப்படின்னு யூஸ் பண்ணோம், ஏன்னா தேன்ற சப்ஜெக்ட் வந்திருக்கு. அப்போ இந்த சென்டென்ஸ் எப்படி சொல்லலாம்? தே ஹாவ் பீன் ஸ்டடியிங் ஃபார் மோர் தென் 5 hours.
அவன் 2வது செமஸ்டர் முதல் தனது அரியரை எழுதி கொண்டு இருக்கிறான். எழுதுறது அப்படின்னா ரைட் அப்படின்னு சொல்லுவோம். 2வது செமஸ்டர் முதல் அப்படின்னா சின்ஸ் அப்படின்ற வேர்டு யூஸ் பண்ணுவோமா? அப்போது சின்ஸ் செகண்ட் செமஸ்டர். அப்போ இதை எப்படி சொல்லலாம்? ஹீ ஹாஸ் பீன் ரைட்டிங் ஹிஸ் அரியர் சின்ஸ் செகண்ட் செமஸ்டர். அவர்கள் 1970 முதல் இந்த தொழிலை செய்து கொண்டு இருக்கின்றனர். 1970 முதல் அப்படின்னா என்ன சொல்லுவோம்? சின்ஸ் 1970. தொழில்னா பிஸ்னஸ், செய்கிறது அப்படின்னா டூ அப்படின்னு சொல்லுவோம். கண்டினியூஸ் ஃபார்மில் சொல்லும்போது டூயிங். அப்போ இது எப்படி சொல்லலாம்? தே ஹாவ் பீன் டூயிங் திஸ் பிஸ்னஸ் சின்ஸ் 1970. நான் இங்கு 10 வருடங்களாக வேலை செய்து கொண்டிருக்கிறேன். இங்கு அப்படின்னா ஹியர். 10 வருடங்களாக அப்படின்னா ஃபார் 10 years. ஒர்க் அப்படின்னா வேலை. அப்போது கண்டினியூஸ் ஃபார்மில் சொல்லும்போது ஒர்க்கிங். அப்போ இது எப்படி சொல்லலாம்? ஐ ஹாவ் பீன் ஒர்க்கிங் ஹியர் ஃபார் 10 years. அவள் சிறுவயதிலிருந்தே இந்த வீட்டில் வசித்து கொண்டு இருக்கிறாள். சிறுவயது அப்படின்னா சைல்ட்ஹுட். சிறுவயதிலிருந்து அல்லது சிறுவயது முதல் அப்படின்னா என்ன யூஸ் பண்ணணும்? சின்ஸ். வசிக்கிறது அப்படின்னா லிவ். கண்டினியூஸ் ஃபார்மில் லிவிங். அப்போது ஷீ ஹாஸ் பீன் லிவிங் இன் திஸ் ஹவுஸ் சின்ஸ் ஹர் சைல்ட்ஹுட். உனது 6ஆம் வகுப்பிலிருந்து நீ விடுதியில் தங்கி கொண்டு இருக்கிறாய். 6ஆம் வகுப்பிலிருந்து இருந்து அல்லது முதல் அப்படின்னா சின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது சின்ஸ் யூ ஆர் 6th standard. விடுதி அப்படின்னா ஹாஸ்டல். தங்குறது அப்படின்னா ஸ்டே அப்படின்னு சொல்லுவோம். அப்போது யூ ஹாவ் பீன் ஸ்டேயிங் அட் ஹாஸ்டல் சின்ஸ் யூ ஆர் 6th standard. அவர்கள் 3 ஆண்டுகளாக விமான நிலையத்தில் வேலை செய்து கொண்டு இருக்கின்றனர். 3 ஆண்டுகளாக அப்படின்னா ஃபார் 3 years அப்படின்னு சொல்லுவோம். ஏர்போர்ட்டை விமான நிலையம் அப்படின்னு சொல்லுவோம். வேலை அப்படின்னா ஒர்க். அப்போ இது எப்படி சொல்லலாம்? தே ஹாவ் பீன் ஒர்க்கிங் அட் தி ஏர்போர்ட் ஃபார் 3 years. நேற்று இரவு முதல் மழை பெய்து கொண்டு இருக்கிறது. நேற்று இரவு முதல் அப்படின்னா முதல் அப்படிங்கும்போது சின்ஸ் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். நேற்று இரவு அப்படின்னா எஸ்டர்டே நைட் அப்படின்னு சொல்லக்கூடாது, லாஸ்ட் நைட் அப்படின்னு சொல்லணும். மழை பெய்கிறத ரெய்னிங் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இதை எப்படி சொல்லலாம்? இட் ஹாஸ் பீன் ரெய்னிங் சின்ஸ் லாஸ்ட் நைட். டென்ஸோட ஸ்ட்ரக்சரை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக சென்டென்ஸை ஃபார்ம் பண்ண முடியும். இப்போது எக்ஸசைஸ் 3ல் டெலிவிஷன் அப்படின்ற டாபிக் கொடுக்க போகிறேன். இந்த டெலிவிஷனை யூஸ் பண்ணி உங்களுக்கு என்னெல்லாம் சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ண முடியுமோ பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பை.